கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 5 to 13 வசனங்கள் முடிய. முழு பகுதியும் நாம் வாசிக்க போகிறதில்லை. நாம் நன்றாக அறிந்த ஒரு பகுதி. நூற்றுக்கு அதிபதியானவன் தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து முறையிடக்கூடிய ஒரு பகுதியை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இதிலிருந்து 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டு நாம் கடந்து போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை குறித்து இந்த சம்பவமானது பேசக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம இங்க வாசிக்க முடியும், நூற்றுக்கு அதிபதியானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அந்த வார்த்தையினுடைய அதிகாரம் என்ன என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறதாக நம்மால் இங்கிருந்து தெரிந்து கொள்ள முடியும். 8வது மற்றும் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், நூற்றுக்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடைக்கிறான், அவன் சொஸ்தமாக வேண்டும். ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறதற்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் அங்கு சுஸ்தமாவான் என்று சொல்லி சொல்லக்கூடியதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒன்று போதும் அந்த வல்லமையானது, அந்த அதிகாரமானது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த திமிர்வாதத்தை அது நீக்கி போடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசிக்கக்கூடியவராக இருந்தார். இதை இன்னொரு வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், எனக்கும் கீழே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நான் ஒருவனை பார்த்து போ என்று சொன்னால் அவன் போவான், வா என்று சொன்னால் அவன் வருவான். என்னுடைய வார்த்தைக்கு இந்த வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வார்த்தைக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய உடல்நலன் பெறுகிறதற்கு உம்மால் வழி செய்ய முடியும் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முறையிடுகிறதை நம்மால் இங்கே வாசிக்க முடியும். ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை சாதாரண ஒரு மனிதனாக பார்த்திருந்தால், நீர் என்னுடைய வீட்டிற்கு வாரும், என்னுடைய வேலைக்காரன் மீது கரங்களை வையும், ஜெபியும், அவன் சொஸ்தமாவான், எண்ணெய் பூசும், அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லியிருக்க கூடும். ஆனால் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை என்ன என்பதை முழு நிச்சயமாக அறிந்து விசுவாசித்து வைத்திருந்ததுனாலே அவருடைய ஒரு வார்த்தையானது எல்லா கிரியையும் அங்கு செய்யும் என்று சொல்லி இவன் விசுவாசிக்க கூடியவனாக இருந்தான். இங்க ஏதோ ஒரு மனிதன் அங்க இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மனிதன் கேட்பான் என்று சொல்லி ஒரு உயிருள்ள ஒரு காரியத்திற்காக சொல்லக்கூடியவராக இங்க நம்ம வாசிக்கல. ஆனால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடியவராக இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையானது செயல்படுகிறது. அப்போ ஒரு நோய்க்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு சில காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய வல்லமை அது போதுமானதாக இருக்கிறது. அந்த அதிகாரத்திற்கு அவைகள் கீழ்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி விசுவாசிக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சில வார்த்தைகளை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால், அதனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கும் பொழுது செயல்பாடுகள் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். முதலாவது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், நம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இவனுடைய விசுவாசத்தை கண்டு ரொம்பவும் மெச்சித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி இருக்கிறது. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அல்லது அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட விசுவாசமானது காணப்படவில்லை. ஆனால் இந்த புறஜாதியாக இருந்த இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இந்த விசுவாசம் இருக்கிறதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து மெச்சித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்போ 2 காரியங்கள். முதலாவதாக, நாமும் புறஜாதியார்களாக இருக்கிறோம். நாமும் இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் அல்ல, நாமும் புறஜாதிகள். ஆனால் நம்மையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தினாலே, அவரை தெய்வமாக நாமும் ஏற்றுக்கொள்ளும்படியாக விசுவாசத்தினாலே நாமும் இந்த ஸ்லாகியத்தை பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக, புறஜாதியாருக்கும் ரட்சிப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் வைக்கலாம். அதை வைக்கும் பொழுது முழு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அதற்கான செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும் என்கிறதை இந்த வசனமானது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. சரியா? மூன்றாவதாக, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய ஒரு நல்ல பண்பை நம்மால் இங்கே பார்க்க முடியும். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருக்காகவோ அல்லது அவருடைய குடும்பத்தினருக்காகவோ, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய, அதிகாரத்திற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்காகவோ வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளாதபடிக்கு அவருடைய வேலைக்காரனுக்காக, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து மன்றாடக்கூடியவராக இந்த நூற்றுக்கு அதிபதி காணப்படுகிறார். அவருடைய நல்ல பண்பு ரொம்பவும் அழகா இருக்கு இல்லையா? அவர் கீழே இருக்கக்கூடியவரை கூட ஒரு சக மனிதனாக, அவரை குறித்தும் கரிசனை உடையவராக, அவரை குறித்தும் எண்ணம் உடையவராக இந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதியானவர் காணப்படுகிறார். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக
அநேகருக்காக ஜெபிப்போம், அநேகருக்காக நாம் அநேக நேரங்களை செலவிடுவோம். ஆனால் அநேக நேரங்களில் அது நமக்கு ஈக்குவலா அல்லது நமக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களோடு கூட செலவிடக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் நாம் அப்படி மாத்திரம் இருந்து விடக்கூடாது. நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்காக கரிசனைப்பட வேண்டியது, அவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மன்றாட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது எல்லா வகையிலேயும் சரியா, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுடைய உடல் நலனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் அவர்களோடு கூட இணைந்து செல்லக்கூடியவர்களாக நாமும் காணப்பட வேண்டும். அப்போ 3 காரியங்களை நாம் படித்தோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து, அதனுடைய அதிகாரம் என்ன செய்யும் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அதை நமக்கு வாய்க்க செய்வார். இரண்டாவதாக, நாம் புறஜாதியாராக இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைத்ததினாலே, விசுவாசம் வைத்ததினாலே நாமும் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 2. மூன்றாவதாக, நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய யாவருக்காகவும் வேண்டுதல் விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இப்படியே நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.